உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாங்களா? கண்டிப்பா கேளுங்க. மேம், ஹோமியோபதிக்கும் நம்ம மலர் மருத்துவத்துக்கு என்ன வித்தியாசம்? பார்க்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்குங்க, சொல்லுங்க மேம். ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் டாக்டர் துர்கா தேவி. இன்றைக்கி அவர் கேட்டிருக்க கேள்விக்கான பதில் என்னன்னு பார்ப்போம். இப்போ என்கிட்ட வந்து 2 பாட்டில் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இப்போ என் கையில் இருக்க இந்த ஒயிட் கலர் மூடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ரெமிடிஸ் இந்தியன் பிராண்ட், சரிங்களா? இப்போ இந்த கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோ மருந்து 100 ml. இதுவுமே 100 ml. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாது. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி மருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பிளஸ் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சில மருந்துகள் இருக்கு, சரிங்களா? ஆனால் அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தான் எடுக்க முடியும். அதே பேட்ச் ரெமிடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களோட மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 1000க்கும் மேற்பட்ட மருந்துகள் இருக்கு. இதை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின நிறைய நாலேஜ் தேவை. ஆனால் பேட்ச் ரெமிடிஸ் வெறும் 38 தான் இருக்குது. இது யார் வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டாக்டர் கிட்ட மட்டும்தான் அவங்களால மருந்து வாங்க முடியும். அதை வந்து அவங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் தான் எடுத்துக்கணும். அவங்க தான் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் மலர் மருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் படிச்சுக்கலாம், யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேருந்து எடுக்கிறாங்க? மலர் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஊற்று தண்ணி, அதாவது ராக் வாட்டர் மட்டும் அங்கே இருக்க ஊற்று தண்ணிலேருந்து எடுக்கிற ஒரு ரெமெடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க, சில மினரல்ஸ்லேருந்து கூட ஹோமியோபதி மருந்து எடுக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ரெமிடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ்க்குமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 மருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் எடுக்கலாம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பேட்ச் ரெமிடிஸை பொறுத்த வரைக்கும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து தப்பான ஒரு ரெமெடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. பல மாதம் நீங்கள் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன நடக்குன்னா உங்களுக்கு மருந்து வேலை செய்யாது. இப்போ நீங்கள் தப்பாக ஒரு ரெமெடி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மருந்து வேலை செய்யாது. நீங்கள் எடுக்கலாம், மேம் நான் பேட்ச் ரெமெடி சாப்பிட்டேன் எனக்கு ஒர்க்கே ஆகல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லையா? அது காரணம் அதுதான். ஏன்னா நீங்கள் தப்பான எமோஷனுக்கு வந்து மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஹோமியோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு மருந்து நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். அது ஒரு சில பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், சரிங்களா? இது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ அதனால் பார்த்து அந்த டாக்டர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹோமியோ ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மலர் மருந்து எல்லாமே நம்ம மனம் சார்ந்த ஃப்ரீக்வன்சியில் தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பேட்ச் ரெமெடி ரொம்ப கோவமாக இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து காம் ஆகும். இதே வந்து ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா உங்களோட உயிர் சக்தி இப்போ அது உடம்புல வந்து வேலை செய்யும். இது ரெண்டுத்துக்கும் அது வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி இன்டேக் பண்ணுறது அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட இந்தியன் பிராண்ட் இருக்குன்னா இதில் வந்து ரெண்டுத்தையுமே நான் வாட்டரில் போட்டு தான் எடுக்கணும். இதே பில்ஸில் நாங்கள் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக வாயில் போட்டுக்கலாம். இதே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூகேயில் கிடைக்கும். பேட்ச் ரெமிடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து வரும். அதுவும் நம்ம டேரெக்டாக டங்கில் போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஹோமியோ நீங்கள் அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இப்போ இந்தியனில் கிடைக்கிற எதையுமே வந்து நீங்கள் டேரெக்டாக வாயில் போட முடியாது. இந்த மாதிரி லிக்விட்ஸ் வந்து போட முடியாது. ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நாக்கில் வந்து ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அது செட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறத வந்து தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் குடிங்க. ஸோ ட்ராப்ஸ்ன்னு வரும்போது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 ட்ராப்ஸ் தான் எடுக்க சொல்லுவாங்க. ஏஜை பொறுத்து ட்ராப்ஸ் வந்து மாறும் ரெண்டுத்துக்குமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்சி. இப்போ வந்து பேட்ச் ரெமெடிஸில் பெருசாக பொட்டன்சி எதுவும் கிடையாது. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30C அந்த மாதிரி போட்டிருக்கும், 60Cன்னு சில இதில் இந்தியன் பிராண்டில் போட்டிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் ஹோமியோபதியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30C இருக்கும், 60C இருக்கும், 200, 1M அப்படின்னு நிறைய பொட்டன்சி இருக்குது. ஸோ இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பார்க்குறதுக்கு தான் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை. 2 பேரும் என்ன பண்ணாங்க, ரொம்ப பயந்துக்கிறாங்க. ஸோ இதில் குட்டும் இருக்குது பேடும் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோமியோ மாதிரி நினச்சி பேட்சை வந்து அவாய்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் மாதிரி நினச்சி ஹோமியோபதியை எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஏன் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து
சிலவங்க வந்து ஹோமியோ ரெமெடியும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பற்றின நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணுறாங்களா, அது வந்து பேட்சா இல்லை ஹோமியோவான்னு தெரியாமல் சிலவங்க வந்து வாங்கி மாதக்கணக்கு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு பேட்ச் ரெமெடி சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி கேட்கலாம். இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.